விடுதலை புலிகளின் தலைவரிடம் அவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த சூழலில் அன்றைய செய்தியாளர் மாநாட்டிலே ஒரு பிரபலமான கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் அங்குமிங்குமாக பார்த்துவிட்டு அவருடைய மதியுரைஞர் ஆண்டன் பாலசிங்கத்திடம் கூட எதையும் பேசவில்லை. எடுத்த எடுப்பிலே சொன்ன விஷயம், அது ஒரு துன்பியல் சம்பவம், அதை பற்றி நாங்கள் இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கில்லை என்பது இன்றொரு வரலாற்று பதிவாக மாறிவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை யாழ் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை மறப்போம், ஆனால் மன்னிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார். இதை மாறி மாறி வருகிற தற்கால அரசியல் தலைமைகளும் ஆங்காங்கே ஏதாவது சொல்ல போனால் ஏட்டிக்கு போட்டியாக அவர்கள் மீதும் சீறிப்பாய்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். வேறு எந்த பொது மேடையிலும் நான் இதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. தனிப்பட்ட முறையிலே பலரிடம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல, ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவருடைய மரியாதை நிமித்தமார்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல, இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட், அப்படி வச்சு ஒவ்வொரு 50 அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்பட்டது. கைலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம். மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விசாரமும் நடந்தது. பேச்சுவார்த்தை நடுவிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது. ஒரு 12-20 மட்டில் பேச்சுவார்த்தை நடுவிலே விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னார், இப்ப நாங்க பேச்சுவார்த்தையை கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம், தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார். நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜம்மு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு வக்து நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம். தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து விசார், அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். உடனே அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார், யோசிக்க வேணாம், அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம். இன்னொன்று நான் கொஞ்சம் தயங்கினோம், கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க. ஒருவர் வந்தார், தாடியும் நீண்ட வெள்ளை ஷர்ட்டோட ஒருவர் வந்தார். நான் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். நீங்கள் அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்குறது இவ்வளோ காலம் அவரோட தான் இருக்கிறேன். பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர், அவருடைய கையால் உங்களுக்கு அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூர்தீன் மஷூரும் வந்திருந்தார், அத்தாவுல்லா வந்திருந்தார், மஷூர் மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னா, இவ்வளோ அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயத்தையும் விடுதலை புலிகளின் தலைவர் எனக்கு சொன்னார். தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒளிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒளித்து வைத்திருந்ததாகவும் அதை தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார். இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான். அதையெல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம், வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீளக்குடியமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விஜயத்தையும் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த இன்னும் ஒரு மிக கஷ்டமான விஷயத்தை நாங்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொன்னோம். விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம் வியாபாரிகளிடம் வரி விதிக்கிற ஒரு நடைமுறை. அப்ப புலிகள் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் அவருடைய ஆதிக்கம் இயல்பாகவே வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் எல்லாரிடத்திலும் வரி வசூலிக்கிற மாதிரி முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கிற ஒரு நிலவரம் இருந்தது. ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக
இருந்தது. அதை நாங்கள் இடத்துல எடுத்து சொன்னோம். அதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னது, அது என்னண்டா, நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வழமையாக ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பிரதானமான நகரங்களிலே ஒரு ஒரு 4-5 தமிழ் கடை இருந்தால் இன்னும் ஒரு முஸ்லீம் கடை, அதோட இன்னும் முஸ்லீம் கடை அப்படின்னு இருக்கும்போது தனியாக தமிழ் கடையில் மட்டும் போய் நாங்கள் வரி வசூலிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம். எனவே அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் சொன்ன விஷயம், முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய போராட்டம் முஸ்லிம்களுக்காகவும் சேர்த்து செய்யப்படுகிறது என்ற உணர்வு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த சூழலிலே நீங்கள் அவ்வாறு வரி வசூலிப்பது வரியாக இல்லாமல் கப்பமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலவரம் இருக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் தயக்கத்தோடாவது சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலவரம் இருக்கு. சொன்ன மாத்திரத்திலேயே உடனே நீங்க சொன்னது சரிதான், நாளையில இருந்து எந்த முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஒரு அப்போ பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கிழக்கு தளபதிகள் கொஞ்சம் அதில் விருப்பக்குறைவு மாதிரி தென்பட்டாலும் அதில் என்ன தலைவர் சொல்லிவிட்டாருன்னு ஒரு யாரும் மறுத்து பேசவில்லை. அதுக்கு பிறகு தலைவருடைய கட்டளையை மீறி அது சில இடங்களில் நடந்தபோது நான் அடிக்கடி தமிழ்ச்செல்வனோடு தொலைபேசியில் உரையாடி கதைத்து முறையிடுகிற நிறைய நிகழ்வுகளும் நடந்தது என்பது எல்லாம் நான் ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால், இந்த பின்னணி ஒரு நல்லதொரு உடன்பாடு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக பல விஷயங்களை கையாண்டோம்.